நிராகரிக்கப்பட்ட பின்னரும் மக்களை ஏமாற்றும் டக்ளஸ் தேவானந்தா சுமந்திரன் குற்றச்சாட்டு. கசூரினா கடற்கரை சுற்றுலா மையத்துக்கான உட்கட்டுமான வசதிகள் திறந்து வைப்பு. இலங்கைக்குள் ஆழ ஊடுருவும் சீன ராணுவம். பல வருடங்களாக பாவனையற்று இயங்காத நிலையில் இருந்த நெற்களஞ்சிய சாலைகளை இயங்க வைக்க இராணுவத்தின் துரித செயற்பாடு. பாவட் குளத்தின் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக வான்கதவுகள் திறப்பு, போக்குவரத்துக்கு தடை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெடிப்பு சம்பவம். அரச இல்லம் குறித்து அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய உத்தரவு. நாமல் விடுத்துள்ள பகிரங்க அறிவிப்பு. தேராமில் மாவீரர் ஈழமில்ல காணி விவகாரம் குறித்து ஜனாதிபதிக்கு மனு. கூட்டுறவு சங்க தேர்தல் தோல்வியின் மூலம் அரசாங்கத்தின் சரிவு ஆரம்பம். கம்மன்பில தெரிவிப்பு. உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியுடன் உள்ளூர் அபிவிருத்தி உதவி திட்டத்தின் கீழ் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் செயற்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்ட காரைநகர் கசூரினா கடற்கரை சுற்றுலா மையத்துக்கான உட்கட்டுமான வசதிகள் திறப்பு வைபவம் நேற்று திங்கட்கிழமை கடற்கரை வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கடற்தொழில் நீரியல் துறை மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த வாரம் சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டார். இதன்போது அனுரகுமாரவுக்கு வழங்கப்பட்ட இராணுவ மரியாதையானது இருவேறு இடங்களில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வரவேற்பானது இதுவரை காலங்களிலும் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வுகளில் இருந்து வேறுபட்டதாகவே காணப்பட்டது. அதாவது ஆயுதம் தாங்கிய படையினர் விமான நிலையத்தில் வரவேற்ற சூழ்நிலையும் அதன் பின்னர் வழமை போன்று அந்த நாட்டு ஜனாதிபதியுடனான இராணுவ மரியாதையும் இடம்பெற்றது. இந்த நிலையில் படைத்துறை ரீதியாகத்தான் இலங்கையானது சீனாவுக்கு அவசியமாகிறது. சீனாவை பொறுத்தவரையில் அனுரகுமார திசாநாயக்கவை 2 தடவைகள் ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவராக பார்க்கிறது. எனினும் இதற்கு அப்பால் இரு நாடுகளும் செய்து கொண்ட உடன்பாடுகளை பார்க்கும் போது பெருமளவு இராணுவ நலன் சார்ந்து காணப்படுகின்றது என பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் உரையாடலை ஆரம்பிப்பதற்கான முன்மொழிவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. நேற்று கூடிய கட்சியின் செயற்குழு இந்த ஒப்புதலை வழங்கியதாக கட்சியின் துணைத் தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. இதனை அடுத்து இதற்கான உரையாடலுக்கு ஏற்கனவே சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தமது ஒப்புதலை வழங்கியது. அத்துடன் அதற்காக குழு ஒன்றையும் அமைத்தது. இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியும் செயற்குழுவும் அதன் ஒப்புதலை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதுக்குடியிருப்பில் பல வருடமாக இயங்காதிருந்த நெல் களஞ்சிய சாலையை இயங்க வைக்கும் நோக்கில் நேற்றைய தினம் இராணுவத்தினரால் துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு திம்பிலி பகுதியில் அமைந்திருந்த நெல் களஞ்சிய சாலையானது கொரோனா காலப்பகுதிக்கு பின்னர் நெல் கொள்வனவு செய்யப்படாமையால் பல வருடங்களாக பாவனையற்று காணப்பட்டது. இதனால் பல சமூக சீர்கேடுகள், சட்டவிரோத செயற்பாடுகள் குறித்த இடத்தில் இடம்பெறுவதனால் குறித்த இடத்தினை இராணுவத்தின் ஏற்பாட்டில் நெல் கொள்வனவை மீண்டும் ஆரம்பிக்கும் நோக்கில் நேற்றைய தினம் துப்புரவு பணிகள் ஆரம்பமானது. புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் உள்ள 593 படைப்பிரிவின் 59வது பிரிவில் உள்ள இராணுவத்தினரால் குறித்த துப்புரவு பணி இடம்பெற்று கோம்பாவில் கமக்கார் அமைப்பின் செயலாளர் பிரதீபராசாவிடம் கையளிக்கப்பட்டது. வவுனியா பாவட் குளத்தின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதனால் அதன் 4 வான்கதவுகளும் 2 அடிக்கு மேல் திறக்கப்பட்டுள்ளதால் நெழுக்குளம், நேரியகுளம் வீதி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக மத்திய நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கடுமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான் பாய்ந்து வருவதுடன் பாவட் குளத்தின் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்தது. பாவட் குளத்தின் நீர்மட்டமானது அதன் கொள்வனவான 19.4 அடியை அடைந்துள்ளதால் அதன் ஒரு வான்கதவுகள் 2.5 அடியும் 3 வான்கதவுகள் 2 அடியும் திறக்கப்பட்டுள்ளன.
அத்துடன் தொடர்ந்து மழை பெய்து வருவதனால் மேலும் வான்கதவுகளூடாக நீர் பாயும் வீதத்தை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையால் குளத்து நீர் நெழுக்குளம் நேரியகுளம் வீதியை மேவி பாய்ந்து வருவதால் அவ்வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அத்துடன் பாவற்குளத்தின் நீர் வழிந்தோடும் பகுதிகளில் உள்ள கந்தசாமி நகர், கிறிஸ்தவ குளம், பாவற்குளம் படிவம், பீடியாபாமின் வேப்பங்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டுமென மத்திய நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட்ட வெடிப்பு விபத்தில் 3 அதிகாரிகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். விமான நிலையத்தின் ஓடுபாதைக்கு மேல் பறந்த பறவைகளை இலக்கு வைக்கப்பட்ட வெடிபொருள் வானில் வெடிக்காமல் நிலத்தில் உள்ள வாகனம் ஒன்றின் மீது விழுந்து வெடித்தது. இந்த அனர்த்தம் காரணமாக பறவை ஆபத்து கட்டுப்பாட்டு பிரிவைச் சேர்ந்த 3 அதிகாரிகள் காயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். விமான சேவைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் பறவை கூட்டம் ஓடுபாதையின் மேல் பறந்தமையினால் அதனை கலைக்கும் நடவடிக்கை நேற்று காலை முன்னெடுக்கப்பட்டது. இதற்காக 3 அதிகாரிகள் வாகனத்தில் ஓடுபாதைக்கு சென்று பறவை கூட்டத்தை பயமுறுத்துவதற்காக ஸ்கை ஸ்டிக் போன்ற வெடிபொருட்களை கொண்ட துப்பாக்கிச் சூடுகளை நடத்தினர். அந்த குண்டு வெடிக்காமல் மீண்டும் வாகனத்தில் விழுந்து வெடிப்புக்குள்ளாகியதால் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலுக்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட இல்லத்தில் இருந்து எந்த நேரத்திலும் வெளியேற தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது தந்தை தற்போது வசித்து வரும் வீடு அவரது தனிப்பட்ட சொத்து அல்ல, ஆனால் அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்றும் அரசியலமைப்பின்படி முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட சலுகையாக ஒதுக்கப்பட்டுள்ளது என நாமல் ராஜபக்ச தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே குறித்த வீட்டை விட்டு வெளியேறுவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்பதை உறுதி செய்து தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த விடயம் குறித்து எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கலாம் என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைப்பது மற்றும் அது சார்ந்த தொடர்ச்சியான விவாதங்களுக்கு மத்தியில் நாமல் ராஜபக்ச இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். பிசுவமடு தேராவில் மாவீர துயிலுமில்ல காணியை விடுவிக்க கோரி தேராவில் மாவீர துயிலுமில்ல பணிக்குழுவினர் உள்ளிட்டோர் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு மனு ஒன்றை கையளிக்க உள்ளனர். இது தொடர்பில் நேற்றைய தினம் குறித்த தரப்பினர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகத்தினை சந்தித்து கலந்துரையாடினர். தேராவில் மாவீர துயிலும் இல்ல பணிக்குழுவினர் மாவீரர்கள் பெற்றோர் உரித்துடையோர் தேராவில் மாவீர துயிலுமில்ல காணி விடுவிப்பு தொடர்பில் அண்மையில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாக சேகரிக்கப்பட்ட சுமார் 2500 பேரின் கையெழுத்துக்கள் அடங்கிய மனுவை நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு அனுப்பி வைப்பதற்கான ஆளுநருக்குரிய மனுவை கையளித்து காணியை விடுவிக்க கோரும் முகமாக இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆளுநர் ஆகியோருக்கான மனுக்கள் கையளிக்கப்பட்டதுடன் குறித்த மனுவில் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள புன்னை நீராவி கிராம சேவையாளர் பிரிவில் குமாரசாமிபுரம் கிராமத்தில் தேராவில் பகுதியில் உள்ள தேராவில் மாவீர துயிலும் இல்ல வளாகத்தில் கடந்த 1995 ஆண்டு காலப்பகுதியில் இருந்து 2009 ஆண்டு யுத்தம் முடிவடையும் இறுதி காலம் வரை போரில் வீரகாவியமான 8000க்கும் அதிகமான எமது பிள்ளைகள் உரித்துடையோர் அனைவரையும் யுத்த வீரர்களுக்கான மரியாதையுடன் புதைக்கப்பட்டும் நடுகற்கள் நடப்பட்டும் பராமரிக்கப்பட்டு பூசிக்கப்பட்டு வந்தமை இவ்வுலகமும் தாங்களும் அறிந்த உண்மை. இறுதி யுத்தத்தில் கனரக வாகனங்கள் கொண்டு வடக்கு கிழக்கில் உள்ள புனித துயிலும் இல்லங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்ட போது எமது தேராவில் மாவீர துயிலும் இல்லமும் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டது. இதன் பின்னரான காலப்பகுதியில் துயிலுமில்ல வளாகமானது வேறு அரச இராணுவ தேவைகளுக்காக கடந்த அரசுகளால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை உண்மை. மேற்படி விடயமானது பெற்றோர்களாகிய எமக்கும் உறவினர்களுக்கும் மிகவும் புனிதமான துயிலும் இல்லங்களை இழிவுபடுத்தும் இத்தகைய செயல்கள் மிகுந்த மனவலியையும் சொல்லனா மன உளைச்சல் மற்றும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. போர் முடிந்ததில் இருந்து இலங்கை இராணுவத்தின் 573வது படையணி தேராவில் துயிலும் இல்லத்தை வலிந்து தமது ஆக்கிரமிப்பில் வைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த துயிலும் இல்லம் எங்களுக்கு மிகவும் புனிதமானது. அங்கு சென்று நாங்கள் வீழ்ந்த எமது உறவினர்களுக்கு புனித அஞ்சலி செலுத்துவதற்கும் மரியாதை செலுத்துவதற்கும் தனிநபர் சுதந்திரத்தை பாதிக்காத வகையில் சட்ட வழிமுறைகளுக்கு அமைவாக அந்த நிலத்தை விடுவித்து கொடுக்குமாறு வேண்டுகின்றோம். மேலும் அந்த நிலத்தை விடுவிக்கும் போது அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டவர்களின் குடும்பங்கள் ஆண்டு முழுவதும்
குறிப்பாக மாவீர நாளன்று பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு வசதியாக தடையற்ற அணுகலை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக அவர்கள் அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர். இந்த பிரதிகள் பிரதமர், வடக்கு மாகாண ஆளுநர், மீன்வளத்துறை அமைச்சர், யாழ் மற்றும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கும் வழங்கி வைக்கப்பட உள்ளது. பல பிரதேசங்களில் இடம்பெற்ற கூட்டுறவு சங்க தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி தோல்வியடைந்துள்ளதன் மூலம் அரசாங்கத்தின் சரிவு ஆரம்பித்துள்ளது. தோல்வியை தடுப்பதற்கே அரசாங்கம் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது என பிவித்துர்ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கோமாகம, கொரட்டுவ, களனி, போருவலை போன்ற தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றி பெற்ற தேர்தல் தொகுதிகளில் கூட்டுறவு சங்க தேர்தல்களில் தோல்வியடைந்தது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி வருவதன் அரசாங்கத்தின் மீதான மக்களின் விரக்தி கூட்டுறவு சங்க தேர்தல் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து வருவதை அரசாங்கம் தற்போது உணர ஆரம்பித்துள்ளது. அதன் பிரதிபலனாகவே அரசாங்கம் 3 வருடங்களுக்கு மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என தெரிவித்து வந்த நிலையில் தற்போது 120% மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 3 வருடங்களுக்கு பின்னர் கூட்டுறவு சங்க தேர்தலில் தோல்வியடைய ஆரம்பித்தது. ஆனால் இந்த அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று 3 மாதங்கள் தோல்வியடைய ஆரம்பித்துள்ளதன் மூலம் அரசாங்கத்தின் சரிவு ஆரம்பித்துள்ளது என தெரிவித்துள்ளார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னரும் தற்பொழுதும் மக்களை ஏமாற்றும் அரசியலையே டக்ளஸ் தேவானந்தா மேற்கொள்வதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எமது அரசியல் நிகழ்ச்சியான பிரம்மாஸ்திரம் நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்தார். இங்கிருந்து சென்ற தமிழ் பிரதிநிதிகள் மேடையில் வைத்தாவது ஸ்டாலினிடம் அந்த விவகாரத்தை தெரிவித்து அதன் மூலம் ஒரு அனுகூலத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம். இந்த பொன்னான வாய்ப்பை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள் என்று ஒரு தேவானந்தா பாராளுமன்றத்துக்கு தெரிவாகாமல் விட்ட பிறகும் மக்களை முட்டாளாக்குகிற வண்ணமான இப்படியான செய்திகளை சொல்லிக் கொண்டிருப்பது துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். இந்திய அரசாங்கம் 2017ஆம் ஆண்டு இழுவை மடி படகு தொழில் தடுக்கப்பட வேண்டும் என்று இலங்கையோடு ஒரு கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அது வெளியிடுகிற சந்தர்ப்பத்தில் நானும் அங்கே இருந்தேன். மங்கள சமரவீர, மஹிந்த அமரவீர, நாங்கள் மூவரும், நான் அமைச்சர் இல்லை, நான் அரசாங்கத்தில் இல்லை, எதிர்க்கட்சி உறுப்பினர் என்றாலும் ஒரு அமைச்சரவை குழுவோடு அங்கே சென்று சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுடைய மீன்பிடி அமைச்சர், மடது ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கன்னியாகுமரி எம்பி, இந்த நாங்கள் மூவரும் பேசி 2 நாட்கள் பேசி அப்பொழுது ஜெய்சங்கர் அவர்களுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஒரு கூட்டறிக்கை விடப்பட்டது. நான் படங்கள் கூட வீடியோவில் காண்பித்தேன். என்ன விதமாக அடிமட்டத்தை சுரண்டப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, அதெல்லாம் பார்த்து விட்டுத்தான் இந்த தொழில்முறை நிறுத்தப்பட வேண்டும் என்று கூட்டறிக்கை இந்தியாவும் சேர்ந்து வெளியிட்டது. அதற்கு பிறகுதான் நான் தனிநபர் சட்டமூலத்தை 2வது தடவையாக 2வது பாராளுமன்றத்திலே கொண்டு வந்ததை அரசாங்கம் எடுத்து நிறைவேற்றி அந்த தொழில் தடுக்கப்பட வேண்டும், அதற்கான தண்டனைகள் எல்லாம் வரையறுக்கப்பட்டது. அதை நடைமுறைப்படுத்துவது யார்? மீன்பிடி அமைச்சு தான் அதை நடைமுறைப்படுத்துவது. டக்ளஸ் தேவானந்தா மீன்பிடி அமைச்சராக அடுத்த பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட்டார். நடைமுறைப்படுத்தவில்லையே. நாங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் நாங்கள் செய்திருந்தோம். நான் எதிர்க்கட்சியிலே இருந்து கொண்டும் அரசாங்க பிரதிநிதிகளோடு போய் இந்தியாவுடைய இணக்கத்தையும் பெற்று அதுக்கு பிறகு சட்டத்தையும் நிறைவேற்றி சட்டத்தை அமைச்சருடைய கையிலே கொடுத்து நிறைவேற்றுங்கள் என்றால் நிறைவேற்றவில்லை, செய்யவில்லை. அதனால்தான் முல்லைத்தீவில் இருந்து பருத்தித்துறை வரைக்கும் கடல் வழியாக ஒரு கருப்பு கொடி படகு போராட்டத்தை கூட நான் முன்னின்று நடத்தியிருந்தேன். அமுல்படுத்துங்கள், சட்டத்தை நாங்கள் சட்டத்தை ஏற்றுவதற்கு தான் நாங்கள் செய்யலாம், அமுல்படுத்துவது அமைச்சு பதவியில் இருக்கிறது தான் செய்ய வேணும். செய்யாமல் இருந்துவிட்டு இன்றைக்கு வந்து இப்படி குதர்க்கமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு அவர் தான் மீன்பிடி அமைச்சர். மீன்பிடி நீரியல் துறை அதிகாரிகள் தான் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த முடியும். ஆகவே இப்படியாக சொல்வது அர்த்தமற்ற கூற்று.